அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய Cbse 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் இருக்கக்கூடிய மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன். அந்த லெசனில் வரிசையாக நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டே வரோம். அந்த வரிசையில் பார்ட் 36ல் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன், அதாவது மரபணு வெளிப்பாட்டை நெறிப்படுத்துதல். முதல்ல ஜீன்னா என்னது அப்படின்றா, இப்போ ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் ஒரு ஜீன். இப்போ நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸ் இருக்கிறான் அப்படின்னா அதில் ஒரு செல் இருக்கும், நிறைய செல் இருக்கும். அதில் ஒரு செல் மட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏவினுடைய டோட்டல் லென்த் 2.2 மீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த 2.2 மீட்டர்ஸில் எல்லாமே ப்ரோட்டீன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தகவல்களை வச்சுருக்குமா அப்படின்னா இல்லை. டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லாகவே ப்ரோட்டீன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த கோடான்ஸை வச்சுட்ருக்குறோமான்னா இல்லை. அதில் ஒரு பர்டிகுலர் ரீஜன்ஸ் இருக்குது. அதை தான் நம்ம ஏற்கனவே டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிற ஒரு வீடியோலையும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோலையும் பார்த்துருக்குறோம். ஏயூஜிலேருந்து யூஏஜி அல்லது யூஏஏ அல்லது யூஏஜிக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை செக்மெண்ட்ஸ், அத்தனை கோடான்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜீன் அல்லது இந்த டிஎன்ஏ செக்மெண்ட் தான் ஒரு ஜீன். அதாவது ஸ்டார்டிங் கோடான்லேருந்து தொடக்க குறியன்லேருந்து நிறுத்த குறியன் ஸ்டாப் கோடான் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கன்சிடர் பண்ணலாம். இது போக 2.2 மீட்டர் இருக்கக்கூடிய அந்த நீளம் இருக்கக்கூடிய முழுவதுமான அந்த டிஎன்ஏ செக்மெண்ட், ஒரு ஆர்கானிசம்னு இருந்துச்சுன்னா அந்த ஆர்கானிசத்தினுடைய ஒரு செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏவினுடைய டோட்டல் லென்த்தும் அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன்ஸ். இது போக டேண்டம் ரிப்பீட்ஸ், இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாமே ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் படிக்கும்போது நம்ம படிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஜீன் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்லது ஒரு ப்ரோட்டீனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அந்த ஜீன் எப்போதுமே ஃபங்க்ஷனலாக இருக்குமா, எப்போதுமே அந்த ப்ரோட்டீனை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்குமா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டிஎன்ஏ பீட்டா செல்ஸ்குள்ளே இருக்குது, பேன்க்ரியாஸ்குள்ளே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பேன்க்ரியாஸில் இருக்கிற லாங்கர்ஹான்ஸ், ஐலட்ஸ் ஆஃப் லாங்கர்ஹான்ஸில் இருக்கக்கூடிய பீட்டா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ முழுவதுமாக இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுமானா இல்லை. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செக்மெண்ட் மட்டும்தான் ஏயூஜிலேருந்து ஸ்டார்டிங் கோடான்லேருந்து ஸ்டாப் கோடான் வரைக்கும் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய தகவலை வச்சுருக்கோம். இப்போ அந்த செக்மெண்ட் எப்போதுமே இன்சுலினை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்குமானா இல்லை. அந்த இன்சுலின் எப்போதுமே நமக்கு தேவைப்படுமானா இல்லை. எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் அந்த டிஎன்ஏ அந்த ஜீன் ஆக்டிவேட் ஆகும். மற்ற டைமில் அது சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ரெகுலேஷன், இதை யார் ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டாபிக். சரிங்களா? ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். ஒரு ஜீன் அதனுடைய வேலையை செய்கிறது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. ஜீன் வெளிப்பாடு அடைகிறது. அந்த இடத்துல இன்சுலின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜீன் வெளிப்பாடு அடையுதுன்னு என்ன அர்த்தம்? இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம், எக்ஸ்ப்ரெஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த எக்ஸ்பிரஷனை யார் ரெகுலேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இது உங்கள் சிபிஎஸ்சி புக்கினுடைய தமிழாக்கம். இந்த பிடிஎஃப் உங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் நான் கொடுத்துருக்கிறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி பக்கத்தில் பிரிண்ட் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். அதே போல் உங்களுடைய சிபிஎஸ்சி புக் இருந்துச்சுன்னா அதையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவனிச்சிங்கன்னா ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். உங்களுடைய சிபிஎஸ்சி புக்கில் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் இருக்குது. அந்த தலைப்பு தான் இங்கே நான் காமிச்சிட்ருக்கேன், ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன். அதனுடைய தமிழாக்கம் தான் அந்த பிடிஎஃப். Regulation of gene expression refers to a very broad term that may occur at various levels. அதாவது இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆகிறது அப்படிங்கிறதே நிறைய ஸ்டெப்ஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஜீன்லேருந்து ஒரு ப்ரோட்டீன் உருவாகிற அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு நடுவில் நிறைய லெவல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது, நிறைய நிலைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் இங்கே தமிழாக்கம் நம்ம பண்ணியிருக்கோம். ஜீன் வெளிப்பாடு என்கிற நிகழ்வு பல்வேறு நிலைகளில் நடைபெற்று பாலிபெப்டைடை உருவாக்குகிறது. மெய்யுட்கரு உயிரிகளில், அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த லைனை நான் 2 சென்டென்ஸாக ஒரே சென்டென்ஸாக தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் பாருங்கள். ரெகுலேஷன் ஆஃப் ஜீன் எக்ஸ்பிரஷன் ரெஃபர்ஸ் டு வெரி ப்ராட் டேர்ம் மே அக்கர் இன் வேரியஸ் லெவல்ஸ்னு போட்டிருக்கான். நெக்ஸ்ட்டு, கன்சிடரிங் தட் ஜீன் எக்ஸ்பிரஷன் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் பாலிபெப்டைட், இட் கேன் பி ரெகுலேட்டட் அட் செவரல் லெவல்ஸ். சரிங்களா? அதாவது ஒரு ஜீன்லேருந்து பாலிபெப்டைடு ஃபார்ம் ஆகிறது பல படிநிலைகளில் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட், இன் யூகேரியாட்ஸ். யூகேரியாட்ஸ் அப்படின்னா மெய்யுட்கரு உயிரிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையான உட்கருவை கொண்ட உயிரிகள் அப்படிங்கிறது தான். இப்போ நார்மலாக அந்த உண்மையான உட்கரு உயிரிகள் அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு நீங்கள் மைண்டில் கூட வச்சுக்கலாம். ரெகுலேஷன் குட் பி எக்ஸர்டட் அட். இந்த ரெகுலேஷன் யூகேரியாட்ஸில் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது, மெய்யுட்கரு உயிரிகளில் எப்படியெல்லாம் நடைபெறுகிறது, அதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்கள். மெய்யுட்கரு உயிரிகளில் என்னென்ன ஸ்டேஜஸ்லாம், என்னென்ன நிலைகள்
காணப்படுகிறது அப்படிங்கிறது தான் நாம் சொல்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனல் லெவல், அதாவது ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வந்து டிஎன்ஏலேருந்து எம்ஆர்என்ஏ உருவாகக்கூடிய அந்த ப்ராசஸ், அதுக்கு தான் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். படியெடுத்தல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த படியெடுத்தல் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. அந்த படியெடுத்தல் நிகழ்வில் என்னது உருவாகுமாம்? பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் உருவாகுமாம். இது ஒரு நிலை. அதாவது ஒரு ஜீன் வெளிப்பாடு அடைய வேண்டும் என்றால், ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆக வேண்டும் என்றால், ஒரு மரபணு வெளிப்பாடு அடைய வேண்டும் என்றால் அந்த மரபணு பல நிலைகளை கடந்து வர வேண்டும். அதில் முதல் நிலை டிரான்ஸ்கிரிப்ஷனல் ஸ்டேஜ். அந்த டிரான்ஸ்கிரிப்ட் படியெடுத்தல் நிலை. அந்த படியெடுத்தல் நிலையில் டிஎன்ஏலேருந்து என்னது உருவாகும்? பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட். முதல் நிலை படியெடுத்தல் அலகு. இருக்கு பாருங்க, முதன்மை படியெடுத்தல் இழை அப்படின்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் அங்கே வந்து உருவாகிறது. எப்போ? படியெடுத்தல் நிகழ்வின் போது, பிரைமரி டிரான்ஸ்கிரிப்ட் உருவாகும் போது அது ஒரு நிலை. சரிங்களா? அந்த நிலை அப்படிங்கிறது ஜீன் எக்ஸ்பிரஷனுடைய முதல் நிலை. ரெண்டாவது நிலை வந்து பார்த்திங்கன்னா செயல்படும் நிலை, தட் இஸ் ப்ராசஸிங் லெவல். இந்த ப்ராசஸிங் யூகேரியாட்ஸ் எடுத்திங்க அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்கிரிப்ஷனில் எக்ஸான்ஸ் அண்ட் இன்ட்ரான்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். அந்த எக்ஸான் வந்து இருந்துட்டு இன்ட்ரான்ஸ் வந்து ரிமூவ் ஆகக்கூடிய ப்ராசஸ்க்கு வந்து ஸ்ப்ளைசிங் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வச்சுக்கிறோம். அதை தான் அந்த இடத்துல ஆர்என்ஏ பிளத்தல் என்று நாம் இங்கே பெயர் வச்சுக்கிறோம், தமிழாக்கம் பண்ணியிருக்கிறோம். ஆர்என்ஏ ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற ஒரு வினை இரண்டாவது நிலையாக இங்கே நாம் கருதுகிறோம். மூணாவது என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஃப்ரம் நியூக்ளியஸ் டு த சைட்டோபிளாசம். யூகேரியாட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்க்குள்ளே டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏல எம்ஆர்என்ஏ காப்பியாகி நியூக்ளியஸை விட்டு வெளியில் வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்குள்ளே போகணும். ரைட்டா? அங்கே தான் ரிபோசோம்ஸ் அதிகமாக இருக்குது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அங்கே இருக்கக்கூடிய ரிபோசோம்குள்ளே இந்த எம்ஆர்என்ஏ போகணும். அந்த எம்ஆர்என்ஏ அப்படிங்கிறது டிஎன்ஏவோட காப்பி. இது யூகேரியாட்ஸில் தான் இப்படி நடக்கும். ஸ்ப்ளைசிங்கும் சரி, நியூக்ளியஸை விட்டு சைட்டோபிளாசத்துக்கு வெளியில் போகிறதும் சரி, யூகேரியாட்ஸில் தான் நடக்கும். ஏன்னா ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிறது இன்ட்ரான்ஸ் அண்ட் எக்ஸான்ஸ் யூகேரியாட்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி நியூக்ளியஸ் அப்படிங்கிறது யூகேரியாட்ஸில் தான் இருக்கும். நியூக்ளியஸை விட்டு வெளியில் வரது அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறதும் யூகேரியாட்ஸில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த ரெண்டு ஸ்டெப் அப்படிங்கிறது யூகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நிலைகள், டிரான்ஸ்கிரிப்ஷன் லெவல் ஃபஸ்ட்டு நிலை, முதல் நிலை, ப்ராசஸிங் லெவல் செகண்ட் நிலை. அதில் தான் ஸ்ப்ளைசிங் நடக்குது, அதாவது ஆர்என்ஏ பிளத்தல் நடைபெறுகிறது வருகிறது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எம்ஆர்என்ஏ ஃப்ரம் நியூக்ளியஸ் டு த சைட்டோபிளாசம். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்லேஷனல் லெவல், இதுதான் புரதச் சேர்க்கை, மொழிபெயர்த்தல் அல்லது தகவல் பெயர்வு. இந்த நிலை, இந்த 4 நிலைகளில் வந்து ஜீன் எக்ஸ்பிரஷன் நடைபெறுகிறது. இந்த 4 நிலைகளையும் கடந்து தான் ஜீன் எக்ஸ்பிரஷன், மரபணு வெளிப்பாடு நடைபெறுகிறது அப்படிங்கிறத உங்கள் சிபிஎஸ்சி புக்கில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாலும் இன்னொரு தடவை நம்ம பார்த்துடலாம். மூன்றாவது நிலை தூது ஆர்என்ஏ உட்கருவிலிருந்து சைட்டோபிளாசத்திற்கு செல்லும் பொழுது நெக்ஸ்ட்டு தகவல் பெயர்வு நிலையில் இந்த மரபணுவானது வெளிப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஜீன் எக்ஸ்பிரஷனில் நம்ம ஒரு டயக்ராம் இருக்குது. அந்த டயக்ராம் வந்து உங்கள் சிபிஎஸ்சி புக்கில் கொடுக்கல, ஆனாலும் ஸ்டேட் போர்டு புக்கில் இருந்து அந்த டயக்ராம் எடுத்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த தியரிட்டிக்கல் இதை விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். The genes in a cell are expressed to perform a particular function or a set of functions. ஒரு ஜீன் அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு, ஒரு செயலை செய்கிறது, அல்லது அந்த ஜீன் வந்து பல செயல்களை கட்டுப்படுத்துகிறது. அதான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது செயல்கள் அப்படின்னு நான் தமிழாக்கம் பண்ணியிருக்கேன். அப்போது ஒரு ஜீன் வந்து ஒரு செல்லுக்குள்ளே இருக்குது. அந்த செல்லில் இருக்கக்கூடிய ஜீன் வந்து ஒரு நிகழ்வையோ அல்லது பல நிகழ்வுகளையோ செயல்பாடுகளையோ கட்டுப்படுத்துகிறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், if an enzyme called beta galactosidase is synthesized by E. coli. E. coli அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்டீரியா இருக்குது. எல்லாமே ரொம்ப நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹியூமன் பீயிங்ஸினுடைய இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் E. coli. அந்த E. coliயில் இருக்கக்கூடிய பிளாஸ்மிட், இவ்வளோ நேரம் நாம் வந்து யூகேரியாட்ஸை பற்றி பேசிட்டு இப்போ ப்ரோகேரியாட்ஸுக்குள்ளே திரும்ப நாம் என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இப்போ நாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற போகிறது என்னது? ப்ரோகேரியாட்ஸில் இருக்கக்கூடிய ஜீன் எக்ஸ்பிரஷனை பற்றி பேச போகிறோம். இந்த ப்ரோகேரியாட்ஸில் இருக்கிற ஜீன் எக்ஸ்பிரஷனில் அந்த ஸ்ப்ளைசிங்கும் வராது, அதே மாதிரி அந்த நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசமத்துக்கு போகுத எம்ஆர்என்ஏ அதுவும் வராது. சரியா? அப்போ இந்த ப்ரோகேரியாட்ஸில் E. coliயில் ஒரு ஜீன் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகுது அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஒரு ஜீன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜீனில் ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ E. coli எடுத்தாங்க அப்படின்னா அந்த E. coliயில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட், அந்த டிஎன்ஏ செக்மெண்ட் வந்து பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைம். ஆல் த என்சைம்ஸ் ஆர் ப்ரோட்டீன்ஸ். அப்போ பீட்டா கேலக்டோசிடேஸ் ஆல்சோ அ ப்ரோட்டீன். அந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன், அந்த தகவல்களை வைத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ செக்மெண்ட்,
அந்த ஜீன் வந்து எப்போ எக்ஸ்பிரஸ் ஆகுது, எப்போ எக்ஸ்பிரஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே லைட்டாக சொல்லியிருக்காங்க. வழக்கமாக ஈகோலை பாக்டீரியாவில் இந்த பீட்டா கேலக்டோஸினுடைய ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணுறது. பொதுவாக அந்த ஈகோலை வந்து எதெல்லாம் சாப்பிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் சாப்பிடும், லாக்டோஸை சாப்பிடும். லாக்டோஸ் அப்படிங்கிறது அதனுடைய கார்போஹைட்ரேட் சோர்ஸ், அதனுடைய ஃபுட் நியூட்ரிஷன் சோர்ஸ். அதே மாதிரி குளுக்கோஸும் அதனுடைய சோர்ஸ். எப்போல்லாம் லாக்டோஸ் இல்லையோ அப்போல்லாம் குளுக்கோஸை எடுத்து அது தன்னுடைய நியூட்ரிஷன் தேவைகளை நிறைவு செஞ்சுக்கிடும், சாப்பிட்டுக்கிடும். ரைட்டா? அப்போ இந்த இடத்துல லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு என்சைம் தான் பீட்டா கேலக்டோசிடேஸ். அது ஈகோலைக்கு தேவை. அந்த ஈகோலையில் ஒரு ஜீன் இருக்குது. அந்த ஜீன் வந்து இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பீட்டா கேலக்டோசிடேஸ். சரிங்களா? அந்த ஜீன் it is used to catalyze the hydrolysis of a disaccharide. அந்த disaccharide தான் லாக்டோஸ். சரிங்களா? லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணி கேலக்டோஸ் ஆகவும் குளுக்கோஸ் ஆகவும் மாற்றுகிறது. the bacteria use them as a source of energy. நார்மலாக இந்த இடத்துல குளுக்கோஸ் அதுக்கு தேவை, ஆனால் லாக்டோஸ் தான் இருக்குது. அப்போ என்ன செய்யும்? லாக்டோஸை பிரேக் பண்ணி குளுக்கோஸாக மாற்றி எடுத்துக்கிடும். சரிங்களா? அப்போது குளுக்கோஸ் தான் வந்து ஈகோலையினுடைய உண்மையான நியூட்ரிஷனல் சோர்ஸ். அப்போ லாக்டோஸ் வந்துச்சு அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது? இந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணி கேலக்டோஸ் அண்ட் குளுக்கோஸாக மாற்றி குளுக்கோஸ் தானே அதுக்கு தேவை, அப்போ குளுக்கோஸாக அதை மாற்றுறதுக்கு உண்டான என்சைம் தான் இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ். the bacteria use them as a source of energy சொல்லியாச்சு. hence if the bacteria do not have lactose around them, இப்போது அந்த பாக்டீரியாவை சுற்றி லாக்டோஸ் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, there is no lactose. சரிங்களா? இப்போ அந்த இடத்துல அந்த என்சைம் தேவைப்படுமானா இல்லை. அதை தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். utilized for energy source, they would no longer require the synthesis of enzyme beta galactosidase. புரியுதுங்களா? இப்போ ஒரு பாக்டீரியா, ஈகோலை பாக்டீரியா இருந்துச்சுன்னா அதை சுற்றி லாக்டோஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த லாக்டோஸை பிரேக் பண்ணி குளுக்கோஸை உடச்சி சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கு ஒரு சுற்றி லாக்டோஸ் இல்லை, குளுக்கோஸே டைரெக்டாக இருக்குன்ற சிச்சுவேஷனில் அது லாக்டோஸை பிரேக் பண்ணுன்ற அவசியம் இல்லை. லாக்டோஸை பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற லாக்டோஸை பிரேக் பண்ணக்கூடிய என்சைம் அந்த இடத்துல ஃபார்ம் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அதை தான் கொடுத்துருக்காங்க. Therefore, in simple terms, it is the metabolic, physiological or environmental conditions that regulate the expression of genes. இப்போ நல்லா கவனிங்க. லாக்டோஸ் இருந்தால் அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும், அந்த ஜீன் வேலை செய்யும், அந்த மரபணு வெளிப்பாடு அடையும், ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகும். அப்போ லாக்டோஸ் இல்லை அப்படின்னாக்கா அந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் தேவைப்படாது தானே. அப்போ தேவைப்படாத அந்த சிச்சுவேஷனில் அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகணுமானா வேண்டாம், எக்ஸ்பிரஸ் ஆகலை. அப்போ அதை தடுக்கிறது யார்? அப்போ அந்த ஜீன் எக்ஸ்பிரஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றம், ஃபிசியாலஜிக்கல் செயலியல் நிகழ்வுகள், அடுத்தது என்விரான்மெண்டல் கண்டிஷன், சூழ்நிலையியல் நிலை, அந்த கண்டிஷன்ஸ், அந்த சூழ்நிலையை பொறுத்து, செயல்பாட்டை பொறுத்து மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை பொறுத்து அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறது, அந்த மரபணு வெளிப்பாடு அடைவது தடுக்கப்படுகிறது அல்லது ஊக்குவிக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தி டெவலப்மெண்ட் அண்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எம்ப்ரியோ இன்டு அடல்ட் ஆர்கானிசம் ஆர் ஆல்சோ அ ரிசல்ட் ஆஃப் coordinated regulation of expression of several sets of genes. இதை நல்லா கவனிங்க. ஒரு ஆர்கானிசம் வந்து சின்ன வயசில் எம்பரியோவாக இருந்துட்டு அந்த எம்பரியோ அடுத்தது வந்து ஃபீட்டஸாக மாறி அதுக்கப்புறம் பார்ட்யூரேஷன் டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஒரு பேபியாக மாறி அந்த பேபி வந்து அப்படி குட்டி குட்டியாக வளர்ந்து அடலசன்ட் ஸ்டேஜுக்கு போய் அதுக்கப்புறம் ரீப்ரொடக்டிவ் ஏஜுக்கு வந்து அதை தாண்டி அதுக்கப்புறம் வயசாகி செத்து போகுது. இப்போ இதில் இந்த வளர்ச்சி நிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஜுவனல் ஃபேஸ்லேருந்து அடல்ட், அதாவது அடலசென்ஸ்லேருந்து அடல்ட்டாக, அதாவது சைல்டுஹுட்லேருந்து அடல்ட்டாக ஃபார்ம் ஆகிறது, குழந்தை பருவத்திலிருந்து பதின் பருவத்திற்கு அல்லது அதுக்கு அடுத்த பருவத்திற்கு வருவது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறது. அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. எப்போ அந்த வயசில் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை தான் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி, ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி, என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், இது எல்லாத்தையும் பொறுத்து தான் அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுது. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்மோனல் இண்டக்ஷன் இருக்குதுன்னு வைங்களேன். அந்த ஹார்மோனல் இண்டக்ஷன் மூலமாக தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அந்த 13 அடலசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜ், பியூபர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஏஜ், அந்த ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோனல் இண்டக்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஹார்மோனல் இண்டக்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜீனை எக்ஸ்பிரஸ் பண்ண வைக்கிது. எந்த ஜீனை? இப்போ செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு சில ஜீன்ஸ் இருக்கும். சரிதானா? அந்த ஜீன்ஸ் வந்து எப்போ எக்ஸ்பிரஸ் ஆகும்? ஒரு பர்டிகுலர் ஹார்மோன் வந்து உற்பத்தி ஆகும் பொழுது, அல்லது அந்த ஹார்மோனை உற்பத்தி செய்வதற்கு உண்டான அந்த ஜீன் வந்து ஆக்டிவேட் ஆகும் பொழுது. புரியுதுங்களா? அப்போ அந்த ஏஜில் மட்டும்தான் அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகுது. புரியுதுங்களா? அதை தான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு.
இப்போ இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஒரு செல்லில் உள்ள ஜீன்கள் வெளிப்படும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பல பணிகளை செயல்படுத்துகிறது. பீட்டா கேலக்டோசிடேஸ் என்ற நொதியானது ஈகோலை என்ற பாக்டீரியால் உருவாகும் போது லாக்டோஸ் என்ற இரட்டை சர்க்கரையை கேலக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் ஆகிய ஒற்றை சர்க்கரைகளாக நீரார் பகுப்பு செய்து இதிலிருந்து வரும் ஆற்றலை பாக்டீரியாக்கள் பயன்படுத்தி கொள்கின்றன. அப்போ ஈகோலை வந்து லாக்டோஸை பிரேக் பண்ணி குளுக்கோஸை எடுத்து அந்த குளுக்கோஸை தன்னுடைய ஆற்றல் தேவைக்காக பயன்படுத்தி கொள்கிறது. எக்கோலை பாக்டீரியாவை சுற்றி லாக்டோஸ் இல்லாத பொழுது இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் தேவைப்படுவதில்லை. எனவே வளர்ச்சிதை மாற்ற செயலியல் சூழ்நிலை அமைப்புகள் வந்து ஜீன்களின் வெளிப்பாட்டுகளை கட்டுப்படுத்துகின்றன. இதை தான் நான் சொன்னேன். ஒரு உயிரினத்தின் கருவானது வளர்ச்சி அடைந்த உறுப்புகளாக வேறுபாடு அடையும் நிகழ்வு பல்வேறு வகையான மரபணுக்கள் ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டிற்குள் செயல்பட்டால் தான் உருவாகிறது. இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, ஒரு எம்பிரியோலிருந்து நிறைய உறுப்புகள் உண்டாகிறது, அதுதான் வேறுபாடு அடைதல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த டிஃபரன்ஷியேஷன் நடைபெறுவதற்கே நிறைய ஜீன்கள் வந்து தேவைப்படுகிறது. அந்த ஜீன்கள் எந்தெந்த சமயத்தில் வெளிப்பாடு அடைய வேண்டும் என்று சில வரைமுறைகள் உள்ளது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸாம்பிள் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்த பேராகிராஃபில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இன் ப்ரோகேரியாட்ஸ் control of the rate of transcriptional initiation is the predominant site for control of gene expression. ஒரு ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனல் இனிஷியேஷன் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு சைட் இருக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சைட் இருக்குது, ஜீன் தனியாக இருக்குது. ரைட்டுங்களா? அந்த ஜீன் வந்து எப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனை இனிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குன்னு தனியாக ஒரு சைட் இருக்குது. அந்த சைட் தான் டிரான்ஸ்கிரிப்ஷனல் இனிஷியேஷன் சைட் அப்படின்னு நாம் இங்கே சொல்கிறோம். அந்த சைட்டை அடிப்படையாக கொண்டு தான் அந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் ஆகணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அது டிசைட் பண்ணணும். இதனுடைய தமிழாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்லுட்கரு உயிரிகளில் படியாக்கத்தின் தொடங்கி வைத்தல் வினையை கட்டுப்படுத்தப்படும் போது ஜீன் வெளிப்பாடும் கட்டுப்படுத்தப்படுகிறது. தொடங்கி வைக்கிறதுக்கு தனியாக ஒரு சைட் இருக்கும், ஜீன் தனியாக இருக்கும். இந்த சைட்டினுடைய கண்ட்ரோலில் தான் இந்த ஜீன் இருக்குது. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் ஒரு சின்ன படம் இருக்குது பாருங்கள். ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கக்கூடிய இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட், அதாவது படியெடுத்தல் அலகு அப்படிம்பாங்க. இந்த இடத்துல இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் ஏயுஜி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல யூஏஜி அல்லது இந்த டெர்மினேட்டர் கோடான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது டெர்மினேஷன் கோடான் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இடத்துல ப்ரொமோட்டர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ டைப் ஆஃப் ஜீன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ஜீன் தான். இட் இஸ் ஆல்சோ ப்ரொடியூசிங் சம் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ். அந்த ப்ரோட்டீன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷனை படியெடுத்தலை வந்து இனிஷியேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறது. அதே போல் இங்கே டெர்மினேட்டர் ரீஜன்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ செப்பரேட் ஜீன் இருக்குது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறாங்க. அது என்னது அப்படிங்கிறத பாருங்கள். இன் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் the activity of RNA polymerase at a given promoter is in turn regulated by interaction with the accessory proteins. ஃபஸ்ட் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகணும்னா என்ன செய்யணும், அந்த இடத்துல ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் உட்காரணும். எந்த இடத்துல? டிஎன்ஏல. அதுவும் டிஎன்ஏல எக்ஸாக்டாக எந்த இடத்துல அப்படின்னா இந்த ப்ரொமோட்டர் ரீஜனில் தான். இந்த ப்ரொமோட்டர் அப்படிங்கிற ரீஜனில் இருந்து தான் டிஎன்ஏல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீன் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஜீனில் வந்து ஸ்டார்ட் கோடான் டெர்மினேஷன் கோடான். அந்த ஸ்டார்ட் கோடானுக்கு பக்கத்தில் ப்ரொமோட்டர் இருக்கும். இந்த ப்ரொமோட்டர் பகுதியில் தான் ஆர்என்ஏ பாலிமரேஸ் போய் ஜாயின் ஆகும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் இந்த டிஎன்ஏல போய் உட்காந்துச்சு அப்படின்னா தான் இந்த டெம்ப்ளேட் ஸ்டாண்டை வந்து காப்பி பண்ணி வெளியில் கொண்டு வரும், எம்ஆர்என்ஏவாக மாறணும். ஆர்என்ஏ பாலிமரேஸ் இஸ் எஸ்பெஷலி நீடட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் எம்ஆர்என்ஏ. ஆர்என்ஏவை நீட்சியடைய செய்யக்கூடியது, அதுதான் ஆர்என்ஏ பாலிமரேஸ், எம்ஆர்என்ஏ பாலிமரேஸ். அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் ப்ரொமோட்டர் ரீஜன் கூட போய் சேரணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ப்ரொமோட்டர் பற்றி இங்கே நம்ம பேசியிருக்காங்க. நல்லா கவனிங்க இன்னொரு வாட்டி. இன் அ டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஆர்என்ஏ பாலிமரேஸ் at a given promoter regionல RNA polymerase is in turn regulated the interaction with the accessory proteins. இதில் accessory proteins வந்து ப்ரொடியூஸ் ஆகுது which affects its ability to recognize the start sites. இப்போ நார்மலாக அந்த ப்ரொமோட்டர் ரீஜியனில் RNA பாலிமரேஸ் போய் உட்கார்றதுக்கு சில ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது. அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் தான் ஆக்சசரி ப்ரோட்டீன்ஸ். இந்த ஆக்சசரி ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது ப்ரொமோட்டர் ரீஜனில் வந்து கரெக்டாக லொக்கேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து சரியானபடிக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். சரிங்களா? அதாவது என்னென்னா ப்ரொமோட்டர் ரீஜனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ப்ரொமோட்டர் ரீஜனில் ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து ஜாயின் ஆகிறதுக்கு ஒரு ஆக்சசரி ப்ரோட்டீன் தேவை. சரிங்களா? which affects its ability to recognize the start sites-ன்றது தான் மீனிங். இப்போ இதனுடைய தமிழாக்கம் நீங்கள் படிச்சிங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயங்களுக்கு உண்டான அர்த்தங்களை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருப்பாருங்க. ஒரு படியெடுத்தல் அலகில், அதாவது ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் கொடுக்கப்பட்ட முன்னியக்கினா ப்ரொமோட்டர்
உடன் இணைக்கப்பட்ட ஒரு RNA பாலிமரேஸ் நொதியின் செயல்பாடு எதை பொறுத்து இருக்குது? ஒரு துணை புரதங்களின் இடைச்செயல்கள் மூலமாக கட்டுப்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அப்போ ப்ரமோட்டரில் இருக்கக்கூடிய துணை புரதம் ஆக்சசரி புரோட்டீன், முன்னியக்கியுடன் இணைக்கப்பட்ட துணை புரதம் இருக்கு இல்லையா, அந்த துணை புரதம் அந்த ஆக்சசரி புரோட்டீன்ஸை பொறுத்து தான் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகணுமா வேண்டாமா. ஸ்டார்ட் ஆகிறதுக்கு என்ன செய்யணும்? RNA பாலிமரேஸ் அந்த ப்ரொமோட்டர் கூட ஜாயின் ஆகணும். ப்ரொமோட்டர் கூட RNA பாலிமரேஸ் ஜாயின் ஆகிறதுக்கு யார் ரெகுலேட் பண்ணுற அந்த ஃபங்க்ஷனை அப்படின்னு பார்த்தா இந்த ஆக்சசரி புரோட்டீன்ஸ், துணை புரதம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா which affects இது வாசிச்சாச்சு. These regulatory proteins can act both positively and negatively. இந்த இடத்துல ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அது என்னது அப்படின்னா ஆக்சசரி ப்ரோட்டீன்ஸை தான் சொல்லியிருக்கான். சரியா? அப்போ ஆக்சசரி ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் ஹேவிங் அ பிக் ரோல் இன் த ஸ்டார்டிங் ஆர் ஸ்டாப்பிங் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இந்த இடத்துல அந்த ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா, கட்டுப்படுத்தக்கூடிய அந்த புரதம், அது வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனை பாசிட்டிவாகவும் ஒர்க் பண்ண வைக்கும், நெகட்டிவாகவும் ஒர்க் பண்ண வைக்கும். அதாவது என்ன செய்யும்? டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட்டும் பண்ண வைக்கும், டிரான்ஸ்கிரிப்ஷனை நிறுத்தியும் வைக்கும். அப்போ நிறுத்தி வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகாது. ஸ்டார்ட் பண்ணி எப்போ தேவைப்படுதோ அப்போ ஸ்டார்ட் பண்ண வைக்கும். இப்போ இன்சுலின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்சுலின் வந்து நம்ம உடம்புல ரத்தத்தில் குளுக்கோஸ் வந்ததுக்கப்புறம் அந்த இன்சுலின் உற்பத்தி ஆகணும். அது வரைக்கும் அந்த ஆக்சசரி புரோட்டீன் அல்லது அந்த ரெகுலேட்டரி புரோட்டீன் நிறுத்தி வச்சுருக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷனை. சரிங்களா? ப்ரொமோட்டர் ரீஜனில் நிறுத்தி வைக்கிறதுனால என்ன ஆகும்? RNA பாலிமரேஸ் அந்த இடத்துல போய் ஜாயின் ஆகாது, டிரான்ஸ்கிரிப்ஷன் இனிஷியேட் ஆகாது, படியெடுத்தல் ஆரம்பிக்கப்படாது. அதே சமயத்தில் குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் கூடிடுச்சு, சாப்பிட்டுட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக நம்ம லஞ்சு சாப்பிட்ற சமயத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமில் குளுக்கோஸை மாதிரி நம்மளுடைய பிளட்டில் குளுக்கோஸ் கலந்ததுக்கப்புறம் இன்சுலின் வந்து உற்பத்தி ஆகணும். அப்போ அந்த சமயத்தில் எப்படி அந்த ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு வழிவகுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன், அதே ரெகுலேட்டரி ப்ரோட்டீன் வந்து இட் இஸ் ஆக்டிங் பாசிட்டிவ்லி. ஞாபகம் வச்சுக்கோங்க. பாசிட்டிவாக வந்து ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்? RNA பாலிமரேஸ் அந்த இடத்துல உட்காந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ண வச்சிரும், படியெடுத்தல் நிகழ ஆரம்பித்துவிடும். சரிங்களா? அதை தான் பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லின்னு கொடுத்துருக்கான். இதில் பாசிட்டிவாக நிகழ்த்துறதுக்கு ஒரு தனி ப்ரோட்டீன் இருக்குது, நெகட்டிவாக பண்ணுறதுக்கு தனி ப்ரோட்டீன் இருக்குது. சரிங்களா? பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு அதுக்கு பேர் ஆக்டிவேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், நெகட்டிவாக பண்ணுறதுக்கு ரெப்ரஸர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டுமே வந்து ப்ரோட்டீன் தான். ஆக்டிவேட்டர் ப்ரோட்டீன், ரெப்ரஸர் ப்ரோட்டீன், போத் ஆர் ரெகுலேட்டரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அஸ் ஆக்சசரி ப்ரோட்டீன்ஸ். சரிங்களா? இதனுடைய தமிழாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். இதனை கண்டறிவதன் மூலம் புரத சேர்க்கை வினையை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ கட்டுப்படுத்துகின்றன. சரிங்களா? நேர்மறையாகவோ, அங்கே பாசிட்டிவ்லி நெகட்டிவ்லி நம்ம சொன்னதை நேர்மறை எதிர்மறைன்னு சொல்லியிருக்கோம். ஆக்டிவேட்டருக்கு தமிழாக்கம் தூண்டிகள், அதே போல் ரெப்ரஸருக்கு தமிழாக்கம் தடை செய்பவைகள் என்று நான் தமிழாக்கம் செய்திருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து the accessibility of promoter regions of prokaryotic DNA is in many cases regulated by the interaction of proteins with the sequences termed operators. ப்ரொமோட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் டிரான்ஸ்கிரிப்ஷனல் யூனிட்டை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பேசுகிறோம். ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜீன் இருக்குது. இந்த ஆப்ரேட்டர்னுடைய வேலை என்னது அப்படின்னா அக்சசபிலிட்டி ஆஃப் த ப்ரொமோட்டர் ரீஜனை வந்து ரெடி பண்ணி வைக்கிறது, அதாவது அந்த RNA பாலிமரேஸை பைண்ட் பண்ண வைக்கிறது, டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டை ஆக்டிவேட் பண்ண வைக்கிறது. இந்த ஆப்ரேட்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் பக்கத்தில் இருக்கும். இப்போ அதுக்கு தனியாக ஒரு டயக்ராம் இருக்குது பாருங்கள். இது லேக்கோபரான் கான்செப்ட், இதுக்கு அடுத்து நம்ம படிப்போம். இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த டயக்ராமில் இருக்குது பாருங்கள். எப்படி அப்படின்னா இந்த ப்ரொமோட்டர் பக்கத்தில் ஆப்ரேட்டர் இருக்குது. இப்போ அடுத்த லைனை படிச்சுட்டு நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இதை பாருங்கள். இந்த இடத்துல ஆப்ரேட்டர்ஸ், த ஆப்ரேட்டர் ரீஜன் இஸ் அட்ஜசன்ட் டு த promoter elements in most operands and in most cases the sequences of the operator bind a repressor protein. இவ்வளவு நேரம் நாம பார்த்த அந்த ரெப்ரஸர் இருக்கு இல்லையா, அந்த ரெப்ரஸர் புரோட்டீன் எங்க இருந்து உருவாகிறதாக நம்ம சொன்னோம்? ப்ரொமோட்டர்ல இருந்து உருவாகிறதாக நாம சொன்னோம். அந்த ப்ரொமோட்டர்ல இருந்து உருவான அந்த ரெப்ரஸர் புரோட்டீன் வந்து ஆப்ரேட்டர் கூட சேர்ந்துருச்சு. சரியா? அவங்ககிட்ட தான் சேரும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஜீன் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்கேஸ் வந்து அது இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ரெப்ரஸர் வந்து ஆப்ரேட்டர் கூட சேராமல் வெளியில் மட்டும் தனியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஆப்ரேட்டர் ரீஜன் இட் இஸ் ஒர்க்கிங் ஃபார் த ப்ரொமோட்டர். அந்த இடத்துல RNA பாலிமரேஸ் வந்து கரெக்டாக டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் உட்காந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ண வச்சிரும். ஏற்கனவே நம்ம பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு உண்டான ஜீன் தான் இது. இது பக்கத்தில் ப்ரொமோட்டர் இருக்குது, இந்த ப்ரொமோட்டருக்கு பக்கத்தில் ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த ஆப்ரேட்டர் ப்ரொமோட்டரினுடைய அக்சசிபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுது. திரும்ப ஒரு தடவை இப்போ வாசித்து பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். The accessibility of the promoter region
of prokaryotic DNA is regulated by interaction of proteins with the sequences termed operators. சரியா? அப்போ ஆப்ரேட்டர்ஸ்னுடைய பணி என்னது? accessibility of the promoter region. எங்கெல்லாம்? prokaryotic DNA நிறைய ஆர்கானிசம்ஸில் அப்படின்னு கொடுத்துருக்கான். இந்த வேலையை தான் ஆப்ரேட்டர் செய்யுது. ஆப்ரேட்டர் ஜீன் எங்கே இருக்கும் அப்படின்னாக்க ப்ரொமோட்டருக்கு பக்கத்தில் இருக்குது. ப்ரொமோட்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அது என்ன ஆகுது? ஆப்ரேட்டர் பைண்ட் வித் த ரெப்ரஸார் ப்ரோட்டீன். ஆப்ரேட்டர் கூட ரெப்ரஸார் ப்ரோட்டீன் சேருது. அந்த ரெப்ரஸார் ப்ரோட்டீனை உருவாக்குனது யார்? ப்ரொமோட்டர். அப்போ ஆப்ரேட்டர் கூட ரெப்ரஸார் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த ஜீன் எக்ஸ்பிரஸ் ஆகாது, சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். இன்கேஸ் வந்து அந்த இடத்துல ஆப்ரேட்டர் வந்து ரெப்ரஸார் ப்ரோட்டீன் அந்த இடத்துல சேராமல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஆப்ரேட்டர் இஸ் ஃப்ரீ நவ். ஸோ RNA polymerase can bind with the promoter and the transcription unit will be expressed. பல நேரங்களில் தொல்லுட்கரு உயிரியல் காணப்படும் டிஎன்ஏவில் உள்ள ஊக்குவிப்பான்கள், ப்ரொமோட்டர்கள், அதனுடைய ஏற்புத்திறன் accessibility, சரிங்களா, புரதங்களின் இடைச்செயல்களால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அந்த ப்ரொமோட்டர் வந்து சரியாக வேலை செய்யணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இடைச்செயல்கள், புரதங்களின் இடைச்செயல்கள் வந்து கட்டுப்படுத்துகிறது. இவ்வகை புரதங்களுக்கு இயக்கிகள், ஆப்பரேட்டர்ஸ் என்று பெயர். பெரும்பாலான ஓப்பராங்கன்களில் இயக்கிகளுக்கு அருகிலேயே முன்னக்கிகள் காணப்படுகின்றன. அதாவது ப்ரொமோட்டருக்கு பக்கத்திலேயே ஆப்பரேட்டர் வந்து காணப்படுகிறது. இந்த முன்னியக்கிகள் அடக்கி புரதங்கள் ரெப்ரஸார் புரோட்டீன்களுடன் இணைகின்றன. ஆப்ரேட்டர் வந்து ரெப்ரஸார் புரோட்டீன் கூட சேருது. ஒவ்வொரு ஓப்பரானும் அதற்கென்று குறிப்பிட்ட இயக்கிகளையும் அடக்கிகளையும் கொண்டுள்ளன. ஆப்பரான்கள் தான் என்ன அர்த்தம்? ஒரு ஜீன் ப்ளஸ் ப்ரமோட்டர் ப்ளஸ் ஆப்ரேட்டர் ப்ளஸ் ரெப்ரஸார், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஓப்பரான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பரான் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை யார் சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி நம்ம பேசலாம். ஈச் ஆப்பரான் ஹேஸ் இட்ஸ் ஸ்பெசிஃபிக் ஆப்ரேட்டர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ரெப்ரஸார். இதனுடைய தமிழாக்கம் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். எல்லா ஓப்பரான்களும் சில ஸ்பெசிஃபிக் ஆப்ரேட்டர் ஜீனையும் சில ஸ்பெசிஃபிக் ரெப்ரஸாரையும் வச்சிருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், லேக் ஆப்ரேட்டர் இஸ் ப்ரெசன்ட் ஒன்லி இன் த லேக் ஆப்ரான். ஈகோலைல் பாக்டீரியாக்குள்ளே இருக்கக்கூடிய லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரேக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஜீன், அந்த ஜீனுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது? லேக் ஆப்ரேட்டர். அது லேக் ஆப்ரானில் தான் இருக்குது. லேக்னா லாக்டோஸ், சரிங்களா? லாக்டோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஜீன் அது எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா லேக் ஆப்ரானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அண்ட் இட் இன்ட்ராக்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி வித் லேக் ரெப்ரஸார் ஒன்லி. அப்போ லேக் ஆப்ரான்னா லாக்டோஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஜீனில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டருக்கு பேர் லேக் ஆப்ரேட்டர். அதில் ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ரெப்ரஸார் புரோட்டீனுக்கு லேக் ரெப்ரஸார். டோட்டலாக இதுக்கு பேர் லேக் ஆப்ரான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லேக் ஆப்ரான் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.